நாங்கள் இன்னைக்கு தக் லைஃப் FDFS போயிட்டு வந்தோம். கொஞ்சம் ரிவ்யூ சொல்லலாம் படம் ரிவ்யூ நானே சோகத்தில் இருக்கேன்டா. அதனால தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். தக் லைஃப் அந்த படத்துக்கு நாங்கள் போனோம். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படி தான் சொல்லணும். எங்களை 2வது 3வது காப்பாற்ற முடியல. ஏன் போனோம் எதுக்கு போனோன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாள் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ தூங்கிட்டேன், நான் அதுக்கு முன்னாடியே தூங்கிட்டேன். ஓகேவா? மணிரத்னம் சார் எதுக்காக தக் லைஃப் வச்சிங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒன்று கமல் சார் பேர் வந்து இதில் வந்து என்னென்ன சின்னவர்னு கமல் சார் பேர் வச்சுருந்தாங்க. அது ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அண்டர்டேக்கர்னு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். 7 உயிர் இமை மேலே இருந்து கீழே விழுவாரு, அப்பயும் சாக மாட்டாது. துப்பாக்கியில் சுடுவாங்க, அப்பயும் சாக மாட்டாது. எனக்கு தெரிஞ்சு 7 உயிர் வந்து இந்த படத்தில். அதனால் வந்து அண்டர்டேக்கர்னு பேர் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்க போனீங்கன்னா எதுக்காக போகலான்னா த்ரிஷாக்காக போகலாம் படம் பார்க்க. ஓகே, 100% த்ரிஷாக்காக எதுக்காக தான் தெரியும். நீங்களும் போய் படம் பார்த்தா தெரியும். த்ரிஷா எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. ஆமாம், லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியல. ப்ளூ சட்டை மாதன்னு சொன்னோன்னா ப்ளூ சட்டை மாதன்னு சொல்கிற மாதிரி சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட். எதுக்கு போனோம், ஏன் போனோம் அப்படின்ற மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, பார்க்கிங் காசு, பாப்கார்ன் காசு, கோவிந்தா அந்த மாதிரி தான் என் காசு. கோவிந்தா டிவோஷனல். ஐயோ காப்பி ரைட்டு, ஐயோ சாரிப்பா, ஐயோ 100 கோடி கேட்பானுங்களே இந்த பாட்டு பாடினா. ஐயோ வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன்டா. சரி, ஓகே, நீங்கள் போய் படம் பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி போங்க. சொல்லிட்டோம், கேட்குறதா கேட்டுங்க. ஒன்று லாஸ்ட்டில் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம்னா, சிம்பு சார் படத்தில் இறந்துட்டாரு. அது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஷாக்கு, தேட்டரே ஷாக்கில் உட்காந்துச்சு அந்த ஒரு சீன். கமல் சார் இந்த படத்தில் ரொம்ப ஓவர் பில்டப் வேலைக்கு ஆகாது. அதான் என்ன சொல்லுவாங்க, அதான் ஓவர் பில்டப் தான். உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்களே, ஓவராக சீன் போட்டால் உடம்புக்கு அப்படி சொல்லுவாங்களா. அதுமாதிரி ஓவர் பில்டப் உடம்புக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி தான் கமல் சார் தான் பார்த்து வெரி ஒஸ்ட்டு. மெயின்டே அப்செட் ஆகிட்டேன், என்னடா அப்படின்ற மாதிரி. சரி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். எனக்கு தோணுது சொல்லிட்டேன். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. சிம்பு சார் வந்து போயிட்டாங்க. அந்தமாரி வந்து நீங்கள் வந்து சிம்புக்கு வந்து த்ரிஷா தான் ஹீரோயின் நினைப்பீங்க. வாய்ப்பே இல்லை, அங்கே தான் இருக்கு மெயின் ட்விஸ்ட். த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு கீப்பு, கமல் சாருக்கு கீப்பு தான் த்ரிஷா மேம். ஓகேவா? சைடில் வச்சுன்னு பாரு த்ரிஷாவை. நீங்கள் போய் படம் பார்த்தா தெரியும். நானே சிம்பு சாருக்கு ஹீரோயின் நினச்சேன், அதெல்லாம் இல்லை, கீப்பு. ஓப்பனிங்கில் வந்து ஒரு சீன்றதா பார்த்தியா நீ? நல்லா கொஞ்சம் இல்லை தெரில. ஃபோன் பிடியா, கை வலிக்குது அவனுக்கு. ஓப்பனிங் பார்த்தோன்னா ஒரு பணக்கார சிங்கர், பாப் சிங்கர், ரேப் சிங்கர். அவன் எப்படி கதையை சொல்கிற போறீங்களா? வீடியோ உங்களுக்காக படத்தை நான் சொல்கிறேன், டெலிகாஸ்ட் பண்ணுற படத்தை. ஓகேவா? சிங்கர். அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து பாதி வந்து குழந்தை பிறந்த ஸ்டேஜில் இருக்க. அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. நம்ம கமல் சார் வந்து அந்த கற்பழிச்சான்ல, அவனை வந்து துப்பாக்கியில் சுட்டு சாவடிப்பாருப்பா. இந்த காலத்துல இப்படி ஒரு நேர்மையான ஆளா அப்படி இப்படி நினைச்சேன். நானும் நல்லா தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கே டிஷ்யூ கொடுக்குறேன், எங்களுக்கு டிஷ்யூ. அவர் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி இருந்தாரு. கல்யாணம் பொண்ணு தான் த்ரிஷா. கல்யாணம் நைட்டு பொம்பளை சோக்கில் சுற்றி இருந்தார் கமல் சார். இதெல்லாம் என்ன, ஐயோ வெறியாவது எனக்கெல்லாம். நாங்களாம் அச்சு வச்சிடலாமா, தேட்டருக்கு இருந்தால் கீச்சிடலாமான்ட்டு இருந்தேன் நான் ஒரு கட்டத்தில். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, வெறியாகி. சரி, ஓகே, போய் பாருங்க. அதுதான் என்ன சொல்ல முடியும், சொல்லிட்டோம். இதை சென்ஸுக்காக பார்க்கலாம். சிம்பு சார் செத்ததெல்லாம் என்னால் தாங்க முடியல. அது கமல் சார் செத்துக்கலாம் ஃபஸ்ட்டு குண்டுலேயே. அவர் சாவரமாக செத்துட்டாரா நேபாளில் போய் 2 வருஷத்துல திருப்பி போதி தர்மன்லாம் 7 கதையெல்லாம் கற்றுட்டு வர்றாரு 7ஆம் அதிபதி படத்தில் இருந்து. சரி, ஓகே, அவ்வளோதான். 3.5 நிமிஷம் இதுக்கு மேலே வீடியோ போட்டால் பார்ப்பீங்கன்னு வேறு தெரில. நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டு போடலாம் சொல்லுங்கள். இன்னும் ஒரு ஃபுல் கதையும் சொல்லி போடுறேன், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபுல் கதை வேணுமான்ட்டு. ஏன்னா 4 நிமிஷம் பார்ப்பீங்களான்னு தெரில ஃபுல்லாக, அதுவே தெரில. சரி, கட் பண்ணிக்கலாம், பாய்.